எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். கீதை பத்தாவது அத்தியாய மகிமை உபகதை பத்மபுராண கதை பார்ப்போம். காசி கஷேத்திரத்தில் தீரதி என்று ஒரு பிராமணன் இருந்தார். அவர் சிவபக்தர். எப்பொழுதும் பகவானுடைய குணங்களையே நினைத்து கொண்டு காலம் கழிப்பவர். தன்னையே மறந்த நிலையில் உள்ள அம்மகானை கண்டு சிவபெருமான் மகிழ்ந்து அவருக்கு கை கொடுத்து அழைத்து செல்வார். அவர் ஒரு சமயம் வீட்டு வாசற்படியை தலையணியாக வைத்துக்கொண்டு தூங்குபவர் போல் தியான நிலையில் இருந்தார். அப்பொழுது பிரிங்கிரீடி என்ற ஒரு சிவகணத்தைச் சேர்ந்த ஒருவர் சிவபெருமானை வணங்கி, சுவாமி, இந்த அந்தணரை தாங்களே கை கொடுத்து அழைத்து செல்லும் அளவிற்கு இவர் என்ன புண்ணியம் செய்தார்? அந்த ரகசியத்தை அடியனுக்கு கூறியருள வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சிவபெருமான், ஒரு சமயம் நான் கைலாச மலையில் உள்ள உத்தியானவனத்திற்கு சென்றேன். மரங்கள், கொடிகள், புஷ்பங்கள், பட்சிகள் எல்லாம் இவைகளால் துலங்கும் அந்த வனத்தில் ஒரு மேடை மீது சற்று நேரம் அமர்ந்தேன். அப்பொழுது திடீரென்று ஒரு பெருங்காற்று வீசியது. மரங்களெல்லாம் வேகமாக அசைந்தன. பிறகு ஒரு பேரொலி எழுந்தது. அதன்பின் ஆகாயத்திலிருந்து ஒரு கருத்த பெரிய பட்சி கீழே இறங்கியது. அது தரை மீது இறங்கியதும் என்னை வணங்கி 2 பத்மங்களை என் பாதங்களில் சமர்ப்பித்து என்னை பலவாறு தோத்திரம் செய்தது. அதனால் நான் மகிழ்ச்சி அடைந்த அந்த பட்சியை பார்த்து, அப்பனே, நீ யார்? எங்கிருந்து வருகிறாய்? உன் உருவமோ ஹம்சம் போல் இருக்கிறது, வர்ணமோ காக்கை போல் உள்ளது. நீ எதற்காக என்னை தேடி வந்துள்ளாய் என்று கேட்டேன். அதற்கு அந்த பக்ஷி, தேவதேவனே, நான் பிரம்மாவின் வாகனமான ஹம்சம். நான் மானசம் என்ற தடாகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து அங்கே சௌராஷ்டிர நகரத்துக்கு அருகே உள்ள ஒரு தடாகத்தில் இறங்கி அழகான தாமரை தண்டுகளை ஒடித்து எடுத்துக்கொண்டு ஆகாயத்தில் பறந்தேன். ஆனால் திடீரென்று ஆகாயத்திலிருந்து கீழே நழுவி விழுந்து விட்டேன். அதனால் மயக்கமடைந்து உடல் நடுக்கமுற எதையும் செய்ய முடியாமல் இருந்தேன். பிறகு குளிர்ந்த காற்று வீசியது. நான் மயக்கம் தெளிந்து எழுந்தேன். கீழே விழுந்ததற்கு காரணத்தை பல வகையில் யோசித்தும் எனக்கு புரியவில்லை. வெள்ளை நிறமுள்ள உடல் கருப்பு நிறமாக மாறியதற்கு காரணமும் தெரியவில்லை. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. அப்பொழுது தாமரை புஷ்பத்திலிருந்து யாரோ பேசும் ஒலி கேட்டது. அதாவது, ஹம்சமே, எழுந்திரு, நீ விழுவதற்கும் உன் உடல் கருத்ததற்கும் காரணம் கேள் என்று சொல்லி தடாகத்தின் நடுவில் என் அருகில் அது மேலே கிளம்பியது. அதைச் சுற்றிலும் 5 பத்மங்கள் மேலே எழுந்தன. மற்றும் அங்கே மேகம் போல் கருத்த வண்ணத்துடன் பீதாம்பரங்களை அணிந்து சங்க சக்கரம் முதலியான ஆயுதங்களை தரித்த 60,000 புருஷர்கள் காணப்பட்டார்கள். நான் அந்த 5 பத்மங்களுடன் கூடிய பெரிய பத்மத்தை வலம் வந்து வணங்கி நான் விழுந்ததற்கு காரணம் கேட்டேன். அவள் சொன்னாள், ஹம்சமே, நீ என்னை தாண்டி கொண்டு ஆகாயத்தில் சென்றாய். அந்த பாபத்தினால் நீ தரையில் விழுந்தாய். உன் வர்ணம் கருப்பாக மாறியதற்கு அதுவே காரணம். நீ கீழே விழுந்து விட்டாய் என்பதை மிக்க வருத்தத்துடன் சொன்ன இந்த நடுவில் உள்ள தாமரை புஷ்பத்தின் வாசனையை நுகர்ந்து 60,000 வண்டுகளும் நற்கதி அடைகிறார்கள். இவர்கள் எல்லோரும் இதற்கு முந்தைய 7வது ஜென்மத்தில் முனிகுமாரர்கள். இந்த தடாகத்தின் கரையில் தவம் புரிந்து வந்தார்கள். ஒரு சமயம் ஒரு அழகான பெண் இங்கே வர அவளுடைய அழகில் மயங்கி ஒருவரோடொருவர் போட்டியிட்டு சண்டையிட்டு இறந்தார்கள். பிறகு பல ஜென்மங்களை எடுத்து வண்டுகளாக பிறந்தார்கள். இன்று என்னுடைய வாசனையை நுகர்ந்து வைகுந்தம் சென்றார்கள். எனக்கு இந்த மகிமை வர காரணம் யாதெனில், நான் இதற்கு முந்தைய 3வது ஜென்மத்தில் சரோஜ வதனா என்ற பெண்ணாக பிறந்திருந்தேன். ஒரு சமயம் என் கணவருக்கு பணிவிடை செய்ய மறந்து கிளிக்கு பேச்சு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தேன். என் கணவர் கோபித்து கிளியாக பிறக்க வேண்டும் என்று சாபம் கொடுத்தார். நான் இறந்த பின் ஒரு ரிஷி ஆசிரமத்தில் கிளியாக பிறந்து வந்தேன். அந்த ரிஷி பகவத்கீதையில் விபூதி யோகம் என்ற 10வது அத்தியாயத்தை பாராயணம் செய்து வந்தார். நான் அதை கற்றுக்கொண்டேன். அதன் மகிமையில் நான் அப்பெண்ணாக பிறந்தேன். என் பெயர் பத்மாவதி. நான் லக்ஷ்மிக்கு தோழி. ஒரு சமயம் ஆகாயத்தில் விமானத்தில் அமர்ந்து செல்லும்போது இந்த தடாகத்தை பார்த்து தாமரை மலர்கள் நிறைந்திருப்பதைக் கண்டு சற்று இறங்கி இங்கு ஜலக்கிரீடை செய்ய தொடங்கினேன். அதே சமயம் துர்வாச முனி அங்கே வந்தார். நான் வஸ்திரமில்லாமல் இருப்பதை நினைத்து ஒரு தாமரை மலராக உருவம் எடுத்தேன். கால்களில் 2ம் கைகளில் 2ம் முகத்தில் ஒன்றுமாக 5 தாமரை புஷ்பங்களின் உருவத்தை தாங்கினேன். இதை கண்ட துர்வாசர் வெகுண்டு, நீ இந்த உருவத்துடனேயே 100 வருஷங்கள் இருக்க கடவாய் என்று சபித்து மறைந்தார். நான் விபூதி யோக அத்தியாயத்தை பாராயணம் செய்த மகிமையால் என் பேசும் திறமை மட்டும் போகவில்லை. நீ என்னை தாண்டியதால் விழுந்தாய். இன்று உன் எதிரிலேயே எனக்கு சாப விமோச்சனமாகிறது. உன் எதிரிலேயே எனக்கு சாப விமோச்சனம் ஆகிறது. நான் சொல்லும் கீதை 10வது அத்தியாயத்தை கேள், அதனால் நீயும் விமோச்சனம் அடைவாய் என்று சொல்லி அந்த அத்தியாயத்தை பாராயணம் செய்து ஒரு பத்மத்தை என கழித்து தன் தேகத்தை விட்டு திவ்ய ரூபத்தை அடைந்தாள் என்று சிவபெருமான் சொல்லி முடிந்தார். பிறகு பிரிங்கிரீடி கேட்கிறார்,
பிரபோ, பூர்வ ஜென்மத்தில் இவன் யார்? பிரம்மாவின் ஹம்சமாக எப்படி ஆனான்? தங்கள் எதிரில் எவ்வாறு தன் தேகத்தை விட்டான்? இவைகளை சொல்லி அருள வேண்டும். பகவான் சொல்கிறார், இவன் முன்ஜென்மத்தில் அந்தணர் வம்சத்தில் பிறந்திருந்தான். ஒரு சமயம் தூங்கும் பொழுது குருவின் படுக்கையை காலால் தீண்டினான். அந்த பாவத்தால் சொர்க்கத்திலும் ஒரு பக்ஷியாக பிரம்மதேவனின் ஹம்சமாக பிறந்தான். இந்த ஜென்மத்திலும் பத்மினி படித்த 10வது அத்தியாயத்தை கேட்டமையால் பிராமணனாக பிறந்தான். அந்த பிராமணனின் மகன் கீதை 10வது அத்தியாயத்தை பாராயணம் செய்வதால் அவன் இருக்குமிடம் முக்தி கஷேத்திரமாயிற்று. ஆகவே இவ்வளவு புண்ணியமூர்த்தியான இவ்வந்தணனை நான் கை கொடுத்து அழைத்துச் செல்கிறேன் என்று சிவபெருமான் பிரிங்கிரீடிக்கு சொல்ல அவனும் மனம் மகிழ்ந்து 10வது அத்தியாயத்தை கொண்டாடினார். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.